Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a successful day. Welcome back science class. In this video section we are going to learn chapter 9 lesson soil from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. இந்த டாபிக் சாயில் பற்றி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது சாயிலில் ஃபஸ்ட்டு வந்து சாயில் டீமிங் வித் லைஃப். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன். ஸோ அந்த லேயர் ஆஃப் சாயில்ஸ் லேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சாயில் ப்ரொஃபைல் பார்த்தோம். சாயில் ப்ரொஃபைலில் ஹியூமஸ் அப்படின்னா என்ன, வெதரிங்னா என்ன, சாயில் ப்ரொஃபைல்னா என்ன, நெக்ஸ்ட்டு ஏ ஹாரிசன், பி ஹாரிசன், சி ஹாரிசன், பெட்ராக் அப்படிலாம் என்ன, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சாயில் டைப்ஸ். சாயில் டைப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. லூமி சாயில், கிளே சாயில், சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ஸில் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அனதர் டாபிக் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். திஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஓகேங்களா? சாயிலுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூ ஹாவ் லிஸ்டட் சம் யூசஸ் ஆஃப் சாயில். லெட் அஸ் பெர்ஃபார்ம் சம் ஆக்டிவிட்டி டு ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில். சாயிலோட கேரக்டரிஸ்டிக்கை நோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பெர்குலேஷன் ரேட் ஆஃப் த வாட்டர். பெர்குலேஷன்னா ஊறுறது. ஓகேங்களா? எந்த அளவுக்கு தண்ணி கீழே பட்ட உடனே எவ்வளோ வந்து மண் வந்து ஊறிடுது, எந்த அளவுக்கு எந்த அகலத்துக்கு ஊறுது, எவ்வளோ நீட்டத்துக்கு எவ்வளோ அகலத்துக்கு ஊறி போயிருக்கும் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து பெர்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அப்சார்ப்ஷன். பெர்குலேஷன் ரேட் ஆஃப் வாட்டர் இன் சாயில். பூஜா and Pehali marked two different squares of 50 cm 50 cm each. ஓகேங்களா? அதாவது 2 கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே 50 cm 50 cm இருக்கிற மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்கொயரில் கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. அந்த கண்டெய்னர் அடியிலையும் கொஞ்சம் ஹோலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்ல சிமெண்ட் தரை போட்டது, ஸோ அந்த மாதிரி தரையில் வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து நார்மலாக அந்த மண் ரோடு அந்த மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ரோட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறாங்க. 2 வாட்டர் பாட்டிலுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் அதாவது சிமெண்ட் தரையில் வச்சுருக்காங்களே அதுலேயும் இதில் ரோட்டில் இருக்கிற 2 இடத்துக்குமே சேம் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை ஊற்றுறாங்க. ஃபுல்லாக ஊற்றி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் ட்ராப் விழற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைமிங் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணுது, ஃபுல்லாக ஊற்றி முடித்தோடனே, அதாவது ஸ்டார்டிங் டைம்லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத 2 பிளேசஸ்லையுமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லாஸ்ட்டு இந்த சிமெண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்சார்ப்ஷனுமே இல்லை. வாட்டர் சாயில் வந்து எதுவும் அப்சார்ப் பண்ணலை. ஏன்னா அது சிமெண்ட்டு ஃப்ளோர் அப்படின்றதுனால தண்ணி எல்லாமே வெளியே தான் அப்படியே ஃப்ளோ ஆச்சே தவிர ஃபுல்லாக வந்து கீழே அப்சர்வ் ஆகலை. பட் அந்த ரோட்டில் இருந்த பைப் இருக்குது தெரியுமா, அந்த கண்டெய்னரில் இருந்த வாட்டர் ஃபுல்லுமே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஸோ இதில் ஒரு கால்குலேஷன், அந்த பெர்குலேஷன் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? கால்குலேஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் டீப் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். even though you took pipe also, okay, even though you take pipe PVC pipes இருக்குல்ல, அது வந்து 20 சென்டிமீட்டர், அதாவது 2 சென்டிமீட்டர் அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 2 மீட்டர்ஸ் இருக்கிற 20 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 20 சென்டிமீட்டருக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் வந்து 200 மில்லிலிட்டர் வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போர் பண்ணுறோம். கீழே வச்சுட்டு அதில் ஃபுல்லாக ஊற்றுறோம். அப்படி மெஷர் பண்ணி ஊற்றும்போது ஃபுல்லாக காலி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ டைமில் வந்து அந்த ஃபுல்லாக வந்து பெர்குலேஷன் ஆகுது, அதாவது ஸ்டார்டிங் ஊற்ற ஆரம்பித்ததுலேருந்து ஊற்றி முடித்ததுக்குள்ளே அந்த தண்ணியே இல்லாமல், அந்த பைப்பில் தண்ணியே இல்லாமல் எப்போ போகுது, எவ்வளோ அளவு வந்து ஊறி இருக்குது அப்படின்றத நம்ம டைம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கால்குலேஷன் பெர்குலேஷன் ரேட் மில்லிலிட்டர் பர் மினிட்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மில்லிலிட்டர் டிவைடட் பை பெர்குலேஷன் டைம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மில்லிலிட்டர் எடுத்துருப்போம்ல, பெர்குலேஷன் ரேட்டு அப்படின்னா என்னென்னா மில்லிலிட்டர் பர் மினிட்ஸ், அதை வச்சு தான் நம்ம, அதாவது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ எடுத்தோம், அடுத்தது எவ்வளோ டைம் ஆச்சு, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஏ ரேட் ஆஃப் பெர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதாவது 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா? அந்த அமௌண்ட் வந்து பெர்குலேஷன் டைமுக்கு வந்து 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. வாட்டர் பார்த்தீங்கன்னா 20 மில்லிலிட்டர். ஓகேங்களா? 20 மில்லிலிட்டர் நம்ம வாட்டர் போடுறோம். இப்போ பெர்குலேஷன் ரேட் ஈக்குவல் டு 200 மில்லிலிட்டர் டிவைடட் பை 20 மினிட்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 போட்டிங்கன்னா 10. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஈக்குவல் டு 10 milliliter per minutes. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேல்குலேஷன். இந்த மாதிரி தான் கேல்குலேஷன் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட் த ரேட் ஆஃப் பெர்குலேஷன் இன் யுவர் சாயில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாயிலை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து, ஓகேங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லா டைப் ஆஃப் சாயிலையும் நம்ம செஞ்சு முடித்தா ஈஸியாக நம்மளுக்கு பெர்குலேஷன் ரேட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஒவ்வொரு சாயிலுக்கும் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். another one topic is moisture in soil. மாய்ஸ்டர்னால் ஈரப்பதம். ஓகேங்களா? ஒரு சாயிலில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் லேண்ட் இருக்குல்ல, சம்மர் டைமில் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு அந்த மாதிரி பிளேசஸ்க்கு நீங்கள் போகும்போது அந்த ஃபார்ம் லேண்டில் கொஞ்சம் வந்து ஷிம்மரிங் ஆகும். ஷிம்மரிங்னால் ஜொலிக்கும், கொஞ்சம் பளபளன்ட்டு மினுமினுன்னு ஜொலிக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஃபார்ம் லேண்டில் கொஞ்சம் வாட்டர்லாம் இருக்குல்ல, வாட்டர் கண்டென்ட்டு, அது வந்து எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. அப்படி மேலே போகும்போது அதில் வெயில் பட்டு அந்த எவாப்ரேட் ஆன கேஸ் தான் உங்களுக்கு, எவாப்ரேட் ஆன லைட் தான் வந்து உங்களுக்கு மின்னுது. ஓகேங்களா? இதுதான் மெயின் ரீசன். And heating water in the soil evaporates, moves up and condensed on the cooler inner walls of the upper part of the boiling tube. ஆக்சுவலாக இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டிங் ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஸ்டாண்டு, பர்னரு இது ரெடி பண்ணிக்கணும். இந்த ஓகே, ஸோ இது வந்து டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம எந்த சாயில வந்து ஈரப்பதம் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கணுமோ அந்த சாயில 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு பர்னரில் வச்சு அந்த டெஸ்ட் டியூப்பை ஹீட் பண்ணணும். ரொம்ப நல்லா அதிகமாக ஹீட் பண்ணும்போது சாயிலில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து எக்ஸஸாக என்ன ஆகும், வெளியே போகும். வெளியே போயிட்டு அங்கே மேலே வந்து ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். கீழேயும் உங்களுக்கு சாயிலில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது வந்து ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டு ஹீட் பண்ணும்போது எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. இதே மாதிரி தான் நார்மல் சாயிலையும் அந்த ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக இந்த மாய்ஸ்டர் எவாப்ரேஷன், அதாவது வாட்டர் எவாப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ரோட்டில் போகும்போதோ இல்லை வேறு எங்கே போகும்போதோ உங்களுக்கு மின்ற மாதிரி தெரியும். அதுக்கான மெயின் ரீசன் இது தான். ஓகேங்களா? On a hot summer day, the vapor coming out of the soil reflect the sunlight and the air above the soil seem to simmer. After heating the soil, heat பண்ணதுக்கப்புறம் அந்த சாயிலை எடுக்கிறோம். ஓகேங்களா? Take it out of the test டியூப்லேருந்து வெளியே எடுத்துக்கிறோம். Compare it with the soil which has not been heated. Note the difference between the two. அதாவது ஹீட் பண்ண சாண்டையும் நார்மல் சாண்டு, ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு another one topic is absorption of water by soil. ஓகே, சாயிலால் எந்த அளவுக்கு வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டியை நோட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் டெஸ்ட் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபனல் எடுத்துக்கணும். இதை வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறோம். ஓகே, we will want one plastic funnel, next filter paper, another one is 50 gram of dry sand, powder sand. ஓகேங்களா? பவுடர் சாயில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? யூ வில் டேக் ஒன் சிலிண்டர். அந்த சிலிண்டரை வந்து மண்ணில் வச்சு, ஓகேங்களா, நார்மல் மண் தர இருக்கும் தெரியுமா, அந்த மண்ணில் வச்சு இந்த வாட்டரை ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கரில் ஃபனல் வைக்கணும். ஃபனல் செட்டப் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டப் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இந்த பீக்கருக்கு மேலே ஃபனல் வைக்கிறோம். ஃபனலுக்கு மேலே ஃபில்டர் பேப்பரை மடித்து கோன் ஷேப்பில் வைக்கிறோம். கோன் ஷேப்பில் வச்சுட்டு அந்த சாயில் நம்ம சாம்பிளாக ஒரு 50 கிராம் சாயில் எடுத்தோம்ல, அந்த சாயிலை இது உள்ளே போட்டுக்கணும். அந்த ஃபில்டர் பேப்பருக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் 500 ml வாட்டர்ன்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 500 ml வாட்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ட்ராப் பை ட்ராப் வந்து இந்த வாட்டரை இந்த சாண்டில் போட்டுகிட்டே இருக்கணும். அங்கே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மண் இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப்பாக வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆட் பண்ண லாஸ்ட்டாக எது வரைக்கும் ஆட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆட் பண்ண அந்த சாயில் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும். எதோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ட்ராப் நீங்கள் இங்கே ஆட் பண்ணும்போது கீழே இங்கே ட்ராப் வந்து கீழே வரும். அந்த மாதிரி எப்போ வருதோ அந்த ட்ராப் ஆட் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும்.
ஒரு ட்ராப் கீழே வரும்போது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டா அந்த ஃபனல் வந்து எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் வாட்டர் அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே தான் இருக்கும். 500 எடுத்தீங்க, 500 ml எடுத்தீங்க, ஃபுல்லும் இதுக்கு காலியாக போகிறதில்ல, ரிமைனிங் வாட்டர் இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மில்லிலிட்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 500 ml எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் 400 இல்லை 450 இல்லை 425 ml இப்படின்னு வச்சுக்கோங்க. 400னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? 400 ml என்கிட்ட இருக்குது ரிமைனிங். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம 50 எடுத்திருக்க வெயிட்டால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கால்குலேஷன் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் எடுத்த சாயில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இனிஷியல் வால்யூம் ஆஃப் த வாட்டர். இனிஷியல் வால்யூம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 500 ml. அடுத்தது ஃபைனல் நம்மளுக்கு அந்த பீக்கரில் எவ்வளோ தண்ணி இருக்குது? 400 ml. அதாவது நம்ம அளவு எடுத்துக்கணும்ல எவ்வளோ வாட்டர்ன்ட்டு அது. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 500 மைனஸ் 400 ஈக்குவல் டு எவ்வளோ? 500ல் 400 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 100 ml. ஸோ நம்மளுக்கு வாட்டரோட அளவு எவ்வளோன்னு தேடி வாட்டரோட வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன் பை த சாயில் தெரிஞ்சிச்சு, வெயிட் ஆஃப் த சாயில் தெரிஞ்சிச்சு. அப்போ 100 ml வந்து சாயில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இதை இந்த சம்மில் இப்போ அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100 ml டிவைடட் பை 50 இன்ட்டு 100. ஸோ இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆகிடும். 2 ஓகேங்களா? 2 ml இன்ட்டு 100. ஸோ அது பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200%. 200% வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கான கால்குலேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த calculation part. Next another one topic is soil and crops. Different types of soils are found in different parts of India. இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இன் சம் பார்ட்ஸ் தேர் இஸ் கிளே சாயில். ஒரு சில இடத்துல கிளே சாயில் இருக்குது, அதாவது களிமண் இருக்குது. இன் சம் பார்ட்ஸ் தேர் இஸ் லூமி சாயில், வைல் இன் த சம் அதர் ஸ்பாட்ஸ் தேர் இஸ் சாண்டி சாயில். ஒரு சில இடத்துல லூமி சாயிலாக இருக்குது, அதாவது வண்டல் மண்ணாக இருக்குது. ஒரு சில இடத்துல மணலாக இருக்குது. சாயில் இஸ் அஃபெக்டட் பை விண்ட், ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், லைட் அண்ட் ஹியூமிடிட்டி. சாயில் வந்து ஒரு சில எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ்னால என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காற்றடிக்கும் போது அந்த சாயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ரெயின்ஃபால் பார்க்கும்போது ஈரப்பதம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து அதிகமாக அந்த சாயில் வந்து ஹீட் வந்து கம்மியாகுது, அதிகமாகுது, இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு. அடுத்தது ஈரப்பதத்தினாலையும் அந்த சாயில் வந்து ஒரு சில இடத்துல வீணாகுது. ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஃபைன் பார்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் climatic factors which affect the soil profile and bring changes in the soil structure. ஸோ இந்த ஒரு ரீசன்னால சாயிலோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகுது. அதாவது அதோட வெயிட் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அட் த சேம் டைம் அந்த சாயில் ப்ரொஃபைலும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? The climate factors as well as the component of soil determine the various types of vegetation and crops that might grow in any region. ஸோ ஒரு சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளே சாயில் எடுத்திங்கன்னா அதில் ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டும்தான் வந்து க்ரோ அப் ஆகும். ரீசன் என்னென்னா அதுக்கு வந்து கிளே சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரூட் வந்து அடியில் வரைக்கும் போகாது, மேல் பதமாகவே இருக்கும். ஓகேங்களா? மேலே ரூட் வந்து வளரும். அந்த மாதிரி மேலே எந்த பிளான்ட்டுக்கு வந்து ரூட்லாம் வளருதோ அந்த மாதிரி பிளான்ட்டை அதில் க்ரோ அப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் another ஒன், அதுக்கு அதிகமாக வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெயினாக எந்த பிளான்ட்டு, ஏன்னா கிளே சாயில் வந்து லாட் ஆஃப் கண்டென்ட் வாட்டர் இட் அப்சர்வ் இட். ஸோ அது வந்து எவ்வளோ வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, நிறையா வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கனால எந்த பிளான்ட்டுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படுதோ அந்த பிளான்ட்டு தான் அதில் க்ரோவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன்னால அந்த வெஜிடேஷன், அதாவது பிளான்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது, அந்த வளர்ச்சி, தாவரம் வளர்றதுன்றது ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் ஆகுது. இப்போ களிமண்ணில் வளர்கிற செடி எல்லாமே வந்து நார்மலாக வந்து கடல் மண் இருக்குது தெரியுமா, அதாவது சாண்டி சாயில், மணல், நார்மல் மணல், அதில் வளர்ந்துடாது. ஓகேங்களா? அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேரியஸ் ஆகும். Clay and loomy soil are both suitable for growing cereals like wheat and gram. ஸோ கிளேவும் லூமி இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், வீட் அண்டு
கிராம் இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த ரெண்டு சாயிலையுமே நம்மளால் க்ரோ அப் பண்ண முடியும். சச் சாயில்ஸ் ஆர் குட் அட் ரிட்டைனிங் வாட்டர். ஏன்னா அது ரெண்டுத்துலையுமே வாட்டர் சேவிங் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபார் பேடி சாயில் ரிச் இன் கிளே அண்ட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹேவிங் எ குட் கெப்பாசிட்டி ஆஃப் ரிட்டைன் வாட்டர் ஆர் ஐடியல். ஸோ பேடியும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது நெல்லுலாம் இருக்குது தெரியுமா, அதுவும் வந்து நம்ம கிளே சாயிலில் என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். ஃபார் லென்டைல்லேருந்து அந்த இது பருப்பு வகைகள்லாம் இருக்குது தெரியுமா, அதுதான். அண்ட் அதர் பல்சஸ் லூமி சாயில்ஸ் விச் ட்ரெயின் வாட்டர் ஈஸிலி ஆர் ரெக்வர்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரெயின் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கம்மி பண்ணி தர்ற மாதிரி, அதாவது ஈஸியாக வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு சில சாண்ட் இருக்கும். அந்த சாண்டை தான் வந்து இந்த லென்டைல் லூமிஸ் பல்சஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. லூமி சாயிலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் காட்டன் அண்ட் த சாண்டி லூமி ஆர் லூம் விச் ட்ரைன் வாட்டர் ஈஸிலி. ஸோ இந்த காட்டனுக்கு பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா லூமி சாயில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டு க்ரோ அப் ஆகிறது டிபெண்ட் பண்ணி தான் இந்த சாயில் செலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் கேன் ஹோல்டு பிளென்டி ஆஃப் ஏர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லூமி சாயில் பார்த்திங்கன்னா நிறையா ஏரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மண்ணில். ஓகேங்களா. ஸோ ஏர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட் வந்து நல்லா ஈஸியாக க்ரோ அப் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் crops such as wheat are grown in the fine clay soil. ஸோ கிராப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்குது, வீட் இந்த மாதிரி கிராப்ஸ் வந்து அந்த கிளே சாயில் ஃபைனாக இருக்க கிளே சாயிலில் மட்டும்தான் வளரும். பிகாஸ் தே ஆர் ரிச் இன் ஹியூமஸ் அண்ட் ஆர் வெரி ஃபெர்டைல். ஸோ அதில் வந்து ஹியூமஸ் அதிகமாக இருக்கும், அதாவது மண் குப்பைகள்லாம் இருக்குது தெரியுமா, தலை சத்தை, அந்த குப்பைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் என்ன ஆகுது, ஃபெர்டைல் அதிகமாக இருக்காது, அது மண் வந்து ரொம்ப வளமாக இருக்குது. Find from your teachers, parents and farmers the type of soils and crop grown in your area. எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மாதிரி பிளான்ட் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ திருக்கனூர்லன்னு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் மஞ்சள், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் மல்லாட்டை இதெல்லாம் வந்து அதிகமாக வளருது. இதுக்கெலாம் வந்து நார்மல் லூமி சாயிலும், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி சாயில் இருக்கணும். லூமி சாயிலையும் இதெல்லாம் வளரும். நெக்ஸ்ட் வந்து கிளே சாயிலையும் வளரும். இங்கே களிமண்களும் நிறைய கிடச்சிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் another one is soil erosion. The removal of land surface by water, wind or ice is known as erosion. ஓகேங்களா. erosion அப்படின்றது என்னென்னா அரிப்பு, மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்கிற சாயில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னால, அதாவது எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யறதுனாலையோ இல்லை வந்து காற்றுனாலையோ இல்லை வந்து அந்த ஐஸ் மழைன்னு சொல்லுவோம் தெரியுமா, ஆலங்கட்டி மழை, அந்த மாதிரி மழைகள்னாலேயோ மண் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகுது தெரியுமா, இதுதான் வந்து எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிளான்ட் ரூட்ஸ் ஃப்ரம்லி பைண்ட் த சாயில். பிளான்ட் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா சாயிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும், எங்கேயும் எட்ட போக விடாது மழை பெஞ்சாலும். இந்த அப்சன்ஸ் ஆஃப் பிளான்ட் சாயில் பிகம்ஸ் லூஸ். ஸோ பிளான்ட் இல்லாததுனால அந்த பிளேஸில் இருக்க மண்ணெலாம் ரொம்ப வந்து லூஸாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வாட்டரில் அப்படியே ஃப்ளோ ஆகி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் கேன் பி மூவ்டு பை விண்ட் அண்ட் ஃப்ளோவிங் வாட்டர்னாலையும் இதனால் மூவ் ஆகிட்டே இருக்குது. எரோஷன் ஆஃப் சாயில் இஸ் மோஸ்ட் செவர் இன் ஏரியா ஆஃப் லிட்டில் ஆர் நோ சர்ஃபேஸ் வெஜிடேஷன். அதாவது பிளான்டிங்கிறது எங்கே இல்லவே இல்லையோ அந்த இடத்துல இந்த சாயில் எரேஷன்ன்றது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஏரியாஸில். சச் ஆஸ் டெசர்ட் ஆர் பேர்லேண்ட். அதாவது டெசர்ட் அப்படின்றது ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற பிளேசஸ், அப்படி இல்லைனா வந்து காட்டில் கூட ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன தாவரங்கள்லாம் இருக்கும். நார்மலாக இருக்கிற மண், அதாவது ஓப்பன் ஏரியாஸ் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஏரியாஸில் பிளான்ட் இல்லாமல் எதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை ஏரியாஸில். ஓகேங்களா. ஸோ கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் deforestation should be prevent and effort should be made to increase the green areas. ஸோ பிளான்ட் கட் பண்ணுறதுனால தான் இந்த சாயில் எரோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளான்ட்டிங்கை கட் பண்ணாமல், அதாவது பிளான்ட்ஸை வந்து கட் பண்ணாமல் நம்ம பிளான்ட்டிங் பண்ணுறது மூலயமா, அதாவது பிளான்ட்டிங்கிறது என்ன, செடிகள் மரங்கள் அதெல்லாம் வந்து நடுறது மூலயமா இந்த சாயில் எரோஷனையும் அடுத்தது டீஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணுறது மூலயமா இந்த சாயில் எரோஷனை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ க்ரீனர் ஏரியாஸில் மட்டும்தான் சாயில் வந்து கரெக்டாக ஃப்ரிம்லி ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. அந்த
பிளான்ட்டோட ரூட் மூலயமா ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிட்ருக்கும். இல்லைனா அது வந்து லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ சாயில் எரேஷன். ஸோ ஸ்டார்ட் டு ஆல் ஆஃப் யூ ஸ்டார்ட் டு plant any plants. Okay, start to planting any plants in your home, backside or any area. Okay students, that's the end of our lesson. If you have I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Also don't forget to learn the question and answer. Okay, thank you students, thank you to all, happy learning.